நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குங்க, ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி சொல்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன்லாம் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. மருத்துவச்சியை பத்திரமா கொண்டு போய் இறக்கி விட்டுட அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அமுச்சு வைக்கிற ஜானகி வந்துட்டு ரகுரமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எவ்வளோ நாள் கனவுங்க இது அப்படின்னு சொல்ல இனி நமக்கு நல்லதே நடக்கும், அந்த பொண்ணு வந்த நேரம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெண்டு பேர் வந்துட்டு சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த சைடு சந்தியாவையும் அவங்க ஹஸ்பண்டே காமிச்சிட்டு இருக்காங்க. சந்தியா குழந்தைய வந்துட்டு ஹஸ்பண்டு கிட்ட கொடுக்குறாங்க. நமக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல அவர் வாங்கி கொஞ்சிறாரு. நல்ல விலைக்கு ஜெனரேட்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அக்கா தான், அக்காவும் மாமா வந்தாங்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் கூட நீ நினச்சது எது நடக்காதுன்னு தான் நினச்சேன். நான் போகிற வழியெல்லாம் நினச்சிட்டு போனேன். அவள் வந்துட்டு ஏதோ ஒரு ஆத்திரத்தில் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, அவங்க அக்கா கண்டிப்பாக இங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ எதிர்பார்க்காததுக்கு மேலே இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்ல ஆமாங்க, எனக்கு அக்கா வந்ததில் அவ்வளோ சந்தோஷம். எப்படியோ இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அப்படியே அக்கா கையால் பேர் மட்டும் வச்சுட்டா என்னோட சத்தியம் வந்துட்டு நிறைவேறின மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான், அதுக்காக நம்ம குழந்தைய கொண்டு போய் பேர் வையின்னு சொன்னால் அவங்க வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஏதாவது ஏற்பாடு பண்ணலாங்க. எனக்கு என்னமோ எல்லாமே இனிமேல் சரியாயிடும்னு சொல்லிட்டு தோணுது. கண்டிப்பாக என் அக்கா கையால் தான் என் குழந்தைக்கு பேர் வைக்க போகிறேன், வேணா பாருங்களேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் குழந்தைய வந்துட்டு கொஞ்சம் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு சந்தியாவும் ஹஸ்பண்டும் வந்துட்டு கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன் பேச்சை கேட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அவங்க அக்காவும் மாமாவும் இங்கே வருவாங்களான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? உன் ஃப்ரெண்டை வேற என்ன ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இருங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே சந்தியா அவங்களோட ஃப்ரெண்டு வர்றாங்க. இங்கே உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா கேட்க திடீர்னு கால் பண்ணி வான்னு சொல்லிட்டு கிளம்பி வர வேணாமா? சரி எதுக்குடி கால் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு கேட்க எனக்கு வந்துட்டு குழந்தை பிறந்திருக்கு, அது வந்துட்டு என் அக்காவும் மாமாவும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துருவாங்க, அவங்க கையால் கொடுத்து பேர் வைக்கணும், அதுக்கு நீங்கள் தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். எங்களோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், அதனால நாங்கள் போய் அவங்க முன்னாடி நின்னா கண்டிப்பாக கோவப்படுவாங்க, எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் வந்துட்டு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவ்வளோதானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், பிச்சு உதறிடலாம் போ அப்படின்னு சொல்ல சந்தியா வந்துட்டு ஒரு டைலாக்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லுங்கள், அப்போ தான் அக்கா மாமாவும் நம்புவாங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவங்க நின்றுக்கிட்டு இருக்கும்போதே ஜானகி ரகுராம் அவங்களும் கோவிலுக்கு வர்றாங்க. வந்ததுமே இவங்க வந்துட்டு அவங்க தான் அக்கா மாமா, போ 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 வேமா கொண்டு போய் அவங்கக்கிட்ட நான் சொன்ன மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி குழந்தைய கொடுத்துட்டு அவங்க ஓரமாக ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்தவங்க வந்துட்டு ஐயர்கிட்ட போய் சாமி பேரில் பூஜை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தனியாக வர்றாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் வர்றாங்க. எங்களை தெரியுதா அப்படின்னு கேட்க இவங்க யாரும் தெரியாத மாதிரி ஜானகி ரகுராம் அவங்களும் முழிக்கிறாங்க. எங்களை தெரிய வாய்ப்பு இல்லை, ஆனால் உங்களை எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு அப்படியும் என்னன்னு புரியலை. நீங்கள் தான் நேற்று ஜெனரேட்டர்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் எங்களுக்கு இந்த அழகான குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்க தானே நீங்கள் எதுக்கு இந்த வெயிலில் போய் பச்சை குழந்தைய அலைய வச்சுட்டு கூப்பிட்டு வர்றீங்க, வீட்டிலே இருக்கலாம் இல்லை, இல்லைனா வீட்டில் வந்து பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல இல்லை குழந்தைக்கு தொட்டிலில் பேர் வைக்கலாம்னு நினச்சோம், ஆனால் இவ கண்டிப்பாக சொல்லிட்டா உங்கள் கையில் கொடுத்து தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உடனே இங்கே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் உங்களை மாதிரி நல்லவங்க பேர் வச்சாதான் என் குழந்தை நல்லபடியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்துட்டு குழந்தைய வாங்குறாங்க. ஏன் அழகுச்செல்லாம் நாங்கள் தான் பேர் வைக்கணுமா, உனக்கு சொல்லு பேர் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கொஞ்சிறாங்க ஜானகி. இதெல்லாம் சந்தியாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்துட்டு என்னக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த பேர் வைக்கலாமா அந்த பேர் வைக்கலாமான்னு ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வேணாம் அது வேணாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல அப்புறமேட்டே ரகுராம் அவங்க சொல்கிறாங்க இந்த குழந்தை நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வந்துட்டு கர்ப்பமான, அதனால இந்த குழந்தைக்கு மாயான்னு பேர் வைக்கலாம், இளவரசி மாதிரி இருப்பா, மாயமானவ தான் இவ அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு சந்தியா சந்தோஷப்படுறாங்க. அக்கா மாசமாக இருக்காங்களா கடவுளே அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க. இதை கேட்டதும் பேர் ரொம்ப அழகாக இருக்குங்க, மாயா 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 குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமங்களும் அதில் வந்துட்டு பேரை 3 தடவை சொல்கிறாங்க. அப்படியே கழுத்தில் இருக்க செயின் எல்லாம் கழட்டி குழந்தைக்கு போட்டு விட எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்துட்டு ஜானகியை விட்டு அந்த குழந்தை போக மாட்டேங்குது, கையெல்லாம் வந்துட்டு பிடிச்சிக்குது. என்னை விட்டு போக மாட்டியா, நீ இப்போதைக்கு போ, பெரிய பிள்ளைய வளர்ந்ததுக்கப்புறம் என்கிட்டே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்துட்டு அவங்க கிட்ட கொடுக்க அவங்க குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஜானகி வந்துட்டு குழந்தைய பார்த்தே வந்தவங்க திடீர்னு தடிக்கு விழுகிற மாதிரி போயிடுறாங்க. ரகுராம் அவங்க பிடிச்சிக்கிறாங்க. என்ன ஜானகி பார்த்து வா அப்படின்னு சொல்ல இல்லைங்க அந்த குழந்தைய விட்டு வர எனக்கு மனசே இல்லை, அவள் உண்மையே மாயக்காரி தான், நம்மளே மயக்கிட்டா அப்படின்னு சொல்ல சரி விடு, அந்த குழந்தைய நீ தான் வாங்கின கையில் ஃபஸ்ட்டு சேனை வச்சா, அதனால தான் உனக்கு அந்த குழந்தையாவமாக இருக்குது, நம்ம குழந்தை மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு அந்த திக்கம் சந்தியா அவங்க கிட்ட வந்து அவங்க குழந்தை கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல இதுக்கெல்லாம் எதுக்கடி தேங்க்ஸு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அடுத்த இன்னொரு நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. எப்படி அவங்க ஒரு வழியாக குழந்தைக்கு பேர் வச்சாச்சு, மாயா மாயா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சிறாங்க. பரவாயில்ல வில்லேஜில் இருக்கவங்க ஏதாவது வில்லேஜ் பேராக வச்சிருவாங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல மாடனா மாயான் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு ப்ராப்பரான ஒரு வில்லேஜ் பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா சொல்கிறாங்க. அங்கே அமெரிக்காவில் இது ஷார்ட்டாக நிக் நேம்
தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு நம்ம ஏன் இப்படி ஒளிஞ்சு இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக அவங்க முன்னாடியே போய் நின்றல அப்படின்னு சொல்ல, வேணாங்க என் அக்கா இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, இதெல்லாம் தெரியாமல் பண்ணுற உதவி நான் தெரிஞ்சால் பண்ணுவாங்களா, அதுக்குன்னு ஏதாவது ஒரு காலம் அமையும், அப்போ போய் நம்ம அவங்கக்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜானகி ரகுராமும் காரில் ஏறி போகிறத பார்த்துட்டு இவங்களும் அப்படியே ஃபீல் பண்ணியே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ளாஷ்பேக்லாம் ஓட்டி முடிச்சுட்டு மாயா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா எப்படி உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றினாங்களோ அது மாதிரியே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற சத்தியத்தை காப்பாற்றுவேன் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுறாங்க. ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணியே மாயாவை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம கண்ணுலையும் கண்ணீராக வந்துடுச்சுங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு இந்த சீனை பார்க்கும்போது. கேடி சீரியலில் பார்க்க தான் பிரம்மாண்டமாக இருக்குது, ஒவ்வொருத்தங்களோட மேக்கப்பு ட்ரெஸ்ஸிங் தான் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் இதில் ஒவ்வொருத்தங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பரான சீன்ஸு, நல்ல வந்துட்டு ஆக்டிங்லாம் கொடுக்குறாங்க. நம்ம கார்த்திக் ஒருத்தருக்காக அந்த சீரியலை பார்க்குறமே தவிர மற்ற ஆக்டர்ஸ் வந்துட்டு நல்லா அவங்களோட ஆக்டிங்கை கொடுத்தாலும் நம்ம பார்க்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இது என்னோட கருத்து. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.